நாளைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம். நடக்கும் போது இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் வரணும், நீ ஒரு விசுவாசி, விசுவாச துரோகி இல்ல. ஆமென். என்ன ஞாபகம் வரணும்? விசுவாச துரோகி நானு இல்ல, நான் ஒரு விசுவாசி, தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்துக்கு தான் தேவன் பரீட்சை வைத்திருக்கிறார். இதுல நான் வெற்றி பெறுவேன் என்கிற முனைப்புடன், ஆமென், பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக. வாசிங்க எபேசியர் புத்தகம் 6வது அதிகாரம். ஸ்தோத்திரம். எப்படி நீங்க அவிழ்த்து போட முடியும்? டெஸ்ட்ல எப்படி பாஸ் பண்ண முடியும்? ஸ்தோத்திரம். அழகா சொல்றாரு பாருங்க. எபேசியர் 6வது அதிகாரம். எபேசியர் 6வது அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் போது இப்படியே சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். 14வது வசனம் நினைக்கிறேன். எபேசியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக 16வது வசனம். 16வது வசனம் படிங்க பாருங்க. பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்கள்னா அதான் சோதனை, டெஸ்ட். டெஸ்ட் அவர் வைக்க மாட்டாரு, பிசாசை முடி கூட்டுருவாரு. உடனே அவன் தான் வந்து டெஸ்ட் வைப்பான். பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன வேணும்? பொல்லாங்கனையும் டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ண உனக்கு என்ன வேணும்? விசுவாச கேடகத்தை பிடிக்கணும். கேடகன்றது ரவுண்டா ஷீல்டு. பொல்லாங்கன அக்னி ஆஸ்திரங்களை, அக்னி அம்பு வருது, டெஸ்ட் வருது, சோதனை வருது. அப்ப என்ன பண்ண? நீங்க விசுவாசத்தை வச்சு ஷீல்டு தடுத்து கொள்ள வேண்டும். விசுவாசம் என கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். கையை தட்ட மாட்டீங்களா? ஆமென். விசுவாசம் இல்லாமல் நீங்க ஜெயிக்க முடியாது. அதனாலதான் 1 யோவான் 4வது அதிகாரத்துல யோவான் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்துல நீங்க ஜெயமாய் வாழணும், உங்களுக்குள்ள என்ன வேணும்? பேசிக் குவாலிஃபிகேஷன் விசுவாசம். விசுவாசம். நான் மதியானமா இந்த காரியத்தை குறித்து என்ன பேசணும் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் கேட்கும் போது இந்த விசுவாசத்தை பத்தி பேசுன்னு சொன்னார். தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமை இதை பத்தி தான் பேச போறேன். நீங்க விசுவாசத்துல வளரணுங்க. விசுவாசம் என்பது சாதாரண காரியம் இல்ல, அது ஒரு வரம்னு போடப்பட்டிருக்கு. ஆவியானவர் கொடுக்கிற வரம். எல்லாரும் விசுவாசிக்க முடியாது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை விசுவாசிக்க முடியாது, அது ஒரு வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு ஒருவனுக்கு விசுவாசம் என்று 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல வீட்டுல போய் படிங்க. விசுவாசம் என்பது வரம், ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற 9 வரங்கள்ல இது ஒரு வரம், விசுவாசம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நீங்க தேவ சமூகத்துல போராடி கேட்டு, ஆண்டவரே விசுவாசத்தை எனக்கு கொடுங்கப்பா. விசுவாசம் ஒருவேளை உங்களுக்குள்ள இருந்தா அதை நான் கிரியையில கொண்டு வர முடியாம இருக்கிறேன், அதனால என்னுடைய விசுவாசம் எனக்குள்ள செத்து போயிருக்குது. எப்படி இருக்குது? விசுவாசம் கிரியையில இல்லைன்னா செத்து போச்சான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கோபு சொல்றாரு, வாசிங்க. ஸ்தோத்திரம். யாக்கோபு 3வது அதிகாரத்துல யாக்கோபு விசுவாசம் கிரியையில இல்லைன்னா அது என்னமா?